இப்போ குளத்தூர் தொகுதியில் 2001 தேர்தல் முறைகேடு வழக்கு வந்து ஸ்டாலின் மேலே இந்த வாரம் வந்து நிலுவையில் வர இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்யறதுல டாக்டரேட் வாங்கினவங்க. இதற்கு முன்பு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க, குளத்தூர் தொகுதிகளில் வந்து வாக்கு வந்து போலியா போடப்பட்டிருக்கு. ஸ்டாலின் இன்னும் ஒரு 4 மாசத்துல வீட்டுக்கு போக போறாரு. 1000 வேட்பாளர்கள் அதிமுகவில் வந்து ரெடியா இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறாங்க. அம்மா காலத்துல தொடர்ந்து கடைபிடிச்சு வந்த அந்த விதிமுறைப்படி புரட்சி தலைவர் எடப்பாடியார் அதை செய்வார். பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன், கடந்த ஆட்சியில இந்த கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடனே அதெல்லாம் நீர்த்து போக வச்சுட்டாரு. 175 தொகுதிகளில் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா சார். இப்போ அதே மாதிரி திமுகவில் வந்து இந்த வேட்பாளர்களை நியமிக்கிறதே சிக்கலா இருக்கு. ஏன்னா கூட்டணிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் வந்து திமுகவில் போயிட்டு இருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொம்மை முதலமைச்சர் போல உலகத்துல எந்த நாட்டிலையும் ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. எழுதி தர வசனத்தை பேசிக்கிட்டு அங்கங்க போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. ஒழிய என்ன செஞ்சீங்கன்னு இதுவரைக்கும் கேட்டா சொல்றதுக்கு துப்பு இருக்கா, வக்கு இருக்கா, அந்த கட்சியில் இருக்க யாருக்காவது பொறுப்பு இருக்கா? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ குளத்தூர் தொகுதியில் 2001 தேர்தல் முறைகேடு வழக்கு வந்து ஸ்டாலின் மேலே இந்த வாரம் வந்து நிலுவையில் வர இருக்குது. எந்த மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படின்ற மிக பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இதற்கு முன்பு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க, குளத்தூர் தொகுதிகளில் வந்து வாக்கு வந்து போலியா போடப்பட்டிருக்கு அப்படின்னு, ஒரு குறிப்பிட்ட இத்தனை வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு எந்த மாதிரி அடிப்படையில் வரும் நினைக்கிறேன்? இல்லையா, எனக்கு என்னவோ தீர்ப்பு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் இந்த தீர்ப்பு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்யறதுல டாக்டரேட் வாங்கினவங்க. அதுவும் தேர்தல் தில்லுமுல்லில் அவங்க எக்ஸ்பர்ட்டு. ஏற்கனவே சென்னை மாநகராட்சிக்கு நடந்த தேர்தலில் 99 தொகுதிகள் நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டு மறுதேர்தலுக்கு உத்தரவிடப்பட்டது. அதனால் இது வந்து திமுக தேர்தல் வழக்கில் அதுவும் அவங்க ஆட்சியில் அந்த விசாரணைகள் நடந்திருக்கு. அதனால் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு எனக்கு தோணலை. அது மற்ற வழக்குகள் மாதிரி ஒரு வழக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு ஏறத்தாழ பதவி காலமே முடிய போகுது. அதனால் இனிமேல் யார் நினைச்சாலும் ஸ்டாலின் இன்னும் ஒரு 4 மாசத்துல வீட்டுக்கு போக போறாரு. இதுல போய் தீர்ப்பு வந்து என்ன பண்ண போகுது? ஏன்னா சார், இதற்கு முன்பு வந்து பிஜேபி மேல ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா அதற்கு பின்பு பீகார்ல தேர்தல் வந்தது, பிஜேபி அவர்கள் தான் அமோக வெற்றி வந்து பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தேர்வும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விதம் இருக்குது. இல்ல, அது மக்கள் தீர்ப்பு என்னன்றது மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த கருத்து கணிப்புகள், இந்த திணிப்புகள், இன்றைக்கு ஊடக மாஃபியாக்களால் உருவாக்கப்படுகின்ற பிம்பங்கள் அதுதான் தகர்ந்து போயிருக்க தவிர எப்பவுமே வந்து மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகள் தான் தேர்தலில் எதிரொலிக்கும். ஆனால் இவங்க அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கருத்து கணிப்புகள் எந்த ஊடகமும் நடத்துறதில்ல. சும்மா இவங்க வந்து ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ இவங்களுடைய எண்ணங்களை திணிப்பதற்காக ஒரு கருத்து கணிப்புன்ற பேரில் இன்றைக்கி பல நிறுவனங்கள் அதை வணிக ரீதியாக அதை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தர்றது தான் இன்றைக்கி தொடர்ந்து இருக்குது. பொதுவாகவே இந்த வியூக வகுப்பாளர்கள் அல்லது இந்த கருத்து கணிப்பாளர்கள் எல்லாமே தர தகவல்கள் அது மக்களுடைய மனநிலையோ வாக்காளர்களுடைய எண்ணங்களையோ பிரதிபலிக்கிறது இல்லை என்றது தான் உண்மை. அதுக்கு நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து இந்திய அரசியலையே இவரால் உருவாக்க முடியும், மாற்ற முடியும், எந்த தேர்தலையும் யாரையும் வெற்றி பெற வைக்க முடியும், அவருடைய வியூகங்களும் அவருடைய பிரச்சாரங்கள், அவர் கற்றுத்தர அந்த பிரச்சாரத்தை பின்பற்றவங்களை தான் வெற்றி பெற முடியுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருந்தார். அதை அவரே போய் பீகாரில் எல்லா இடங்களையும் டெபாசிட்டை பறி கொடுத்து இன்றைக்கி பரிதாபமான நிலையில் அவர் அதில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவருடைய கருத்து கணிப்புகள்
அப்போது அவருக்கே அவர் ஒழுங்கான கருத்து கணிப்பு நடத்த முடியாத ஒருத்தர் எப்படி மற்றவங்களுடைய மாநிலங்களில் தேர்தல் கருத்து கணிப்புகளை என்னப்படி நடத்தியிருப்பார்ன்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் காக்காவுக்கார பணம் தானே தவிர இவங்க தேர்தல் வெற்றி பெற்றுட்டா நாங்கள் தான் வெற்றி பெற வச்சோன்னு சொல்லுவாங்க. வெற்றி வாய்ப்பை இழந்துட்டா அவங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவாங்க. அதனால் இது எப்போவுமே எந்த கருத்து கணிப்புமே தேர்தலை ஒட்டி இருப்பதில்லை, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த வாக்காளருமே நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்றதை அவங்க ஓட்டு போடுற அந்த நிமிடத்துக்கு வரைக்கும் அவங்க யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறவங்க, கணவர் மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறவங்க கூட அங்கே தேர்தல் பதிவு வாக்குச்சாவடியில் மாறி வாக்கி போடுறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால் இது எதுவுமே வந்து தேர்தல் முடிவு என்பது இந்த தேர்தலில் தான் முடிவாகுமே தவிர அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு முடிவு எடுத்ததாக சொன்னாங்கன்னா அது வந்து தவறு. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய தற்காப்புக்காக அல்லது அங்கே இருக்கிற இப்போ இந்த ஆட்சி இருக்குது, இந்த ஆட்சியில் கடைசி கட்டத்தில் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை ஏன் நமக்கு எடுக்கணுன்றதுக்காக ஆமாம் நான் இவங்க தான் ஓட்டு போடுறோன்னு இப்போ சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய பாதிப்புகளை வெளிப்படுத்துகின்ற போது அது வாக்காக மாறுகின்ற பொழுது நிச்சயம் அவங்களுக்கு எதிராக தான் வரும். கண்டிப்பா சார். இப்ப வேட்பாளர்கள் நியமிக்கிறதுல எல்லா கட்சியும் தீவிரம் காட்டு வராங்க. அந்த அடிப்படையில 1000 வேட்பாளர்கள் அதிமுகல வந்து ரெடியா இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறாங்க. அந்த பொதுக்குழுலையும் அறிவிக்க போறாங்க. அந்த பொதுக்குழுல அம்மா அவர்கள் எப்படி பிரம்மாண்டமா அறிவிப்பாங்களோ அதே ஸ்டாண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடுக்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். இது எந்த அடிப்படை? இல்லை, அம்மா எப்பவுமே வந்து பொதுக்குழுவில் வேட்பாளர் அறிவிக்கிறது இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறையும் அது இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1000 பேர் நீங்கள் சொன்னீங்க. 1000 பேரில் 10,000 வேட்பாளர் இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 10 தகுதியான வேட்பாளர் இருக்கிறாங்க. அதனால் ஆனால் ஒரு தொகுதிக்கு ஒருத்தரை தான் நிறுத்த முடியுன்றதுனால அதுவும் சில நேரங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த இடத்த தர வேண்டிய நிலை வந்தால் விட்டு கொடுக்க வேண்டி இருக்குன்றதெல்லாம் எல்லாம் உணர்ந்துருக்குறாங்க. அதனால் அதை வந்து தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட்டணிகளுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் இறுதி செய்த பிறகு முறையாக அதை வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பார். ஆட்சி மன்ற குழு அதை முடிவு செய்யும். அதனால் அதுக்குன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் தொடர்ந்து கடைபிடித்து வந்த அந்த விதிமுறைப்படி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அது செய்வார். கண்டிப்பா சார். இப்ப அதே மாதிரி திமுகல வந்து இந்த வேட்பாளர்களை நியமிக்கிறதே சிக்கலா இருக்கு. ஏன்னா கூட்டணிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் வந்து திமுகல போயிட்டு இருக்கு. நான் என்னதான் அவர்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு சொன்னாலும் கூட தொடர்ந்து திமுகல வந்து அதிருப்தியில தான் இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது. இதெல்லாம் உண்மைதானா? இல்ல, கூட்டணியை அவங்க வேட்பாளர்கள் சிக்கல்ன்றது பின்னாடி. சிக்கலில் வேட்பாளர்கள் இருக்கா இல்லையான்றது இன்றைக்கு அவங்களுடைய நடத்தையை பார்த்தா தெரியும். அவங்க கட்சி நடத்துறதுலேயே சிக்கல் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் அவங்க கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்து அவங்களுக்கு முதல்ல அந்த கூட்டணிக்கு எத்தனை இடம் ஒவ்வொரு கட்சிக்கு இறுதி செய்து அதுக்கப்புறம் தொகுதி பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க வேட்பாளர் நிறுத்தி அதில் இவங்களுக்குரிய இடத்துல யாரை நிறுத்துறதுன்றது அது ஒரு ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸ் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி கட்டுப்பாடான நிலையில் அந்த கட்சி இல்லை. எல்லாரும் ஒருத்தர் நீயானான்ற போட்டியில் தான் இருக்கிறாங்க. நான் கேட்குறது, நீங்கள் தேர்தலில் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு முடியாத ஒரு கையறு நிலையில் அந்த கட்சி இன்றைக்கி முடங்கி போயிருக்கு, துவண்டு போயிருக்கு, கட்சியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, செய்தியை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மதுரை மேயர் ராஜினாமா செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? நியமித்தாங்களா? மதுரையில் 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா செய்து கொள்ளடிச்சாங்க. அவங்க மேலே வழக்கு இருக்குது அல்லது அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே வழக்கு இருக்குது. அங்கே 2200 கோடி ஊழல் நடந்தது அப்படின்னு இவங்களே கண்டுபிடிச்சி இவங்க மேயர் மேலே இவங்க மண்டல தலைவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள பதவியிலேருந்து விலக வச்சாங்க. ஆனால் மேயர் ராஜினாமா செய்து 2 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்து 6-7 மாதம் ஆச்சு. ஏன் நியமிக்க முடியல? ஒரு கட்சி நீங்கள் வேட்பாளர் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறது பிறகு இன்னைக்கு அந்த காலியாக இருக்கிற இடத்தை நிறைவேற்ற முடியல. இத்தனைக்கும் அந்த மாநகராட்சி மன்றத்தில் இவங்களுக்கு போதுமான பெரும்பான்மையான இன்னும் எதிர்ப்பே இல்லாத ஒரு நிலையில தான் திமுக இருக்குது. அப்போது
இவங்க ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே முடியாத ஒரு கட்சி எப்படி தமிழ்நாடு முழுக்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்குன்னு நினைக்கிறீங்க? அதுபோல ஒரு மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத இந்த கட்சி அவங்களுக்கு இருக்கிற அந்த போட்டிகளை சமாளிக்க முடியாம, அந்த போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாம, அங்க இருக்கிற அமைச்சர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை அந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீயா நானா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களால அதை தேர்ந்தெடுக்க முடியல. நீங்க இதுல இருந்தே திமுகவினுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்கலாம். அங்க இருக்கிற இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வகையில் நான் உறுதியா சொல்றேன், புரட்சி தமிழர் எடப்பாடியார் யாரை அறிவிக்கிறாங்களோ அவங்க வேட்பாளர், யாரை வந்து கட்சி தேர்தல் பணியை செய்ய சொல்றாங்களோ அவங்க தேர்தல் பணி செய்வாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அடுத்து வாய்ப்புகள் கட்சி வழங்கும். அந்த நம்பிக்கையோட பணியாற்றுவாங்க. ஆனா திமுகவில் அப்படி இல்லை. இன்னைக்கு அந்த இடத்த விட்டாச்சுன்னா அந்த இடம் தனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு போராடுறதுனால ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல. அதுவும் ஒரு பெண் மேயர். அங்க இருக்கிற பெண் உறுப்பினர் குறைவாக தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற பெண் உறுப்பினர் குறைவாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல அதையே ஒரு தலைமை உறுதியா செய்ய முடியல. இவங்க இன்னைக்கு கூட என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தேர்தல் இன்னும் ஒரு 4 மாதத்தில் தேர்தல் நடக்க போகுது, தமிழ்நாடு வந்து தேர்தலை சந்திக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இதுவரைக்கும் ஒவ்வொரு தொகுதியாக பயணப்பட்டு மக்கள் எழுச்சி பயணத்தை நடத்தி மக்களை சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி தன்னுடைய கருத்துக்களை சொல்லி நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன், கடந்த ஆட்சியில் இந்த கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடனே அதெல்லாம் நீர்த்து போக வச்சுட்டாரு. அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றலை. இதனால் மக்களுக்கு இவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு. இந்த மக்களை காப்பாற்றுகின்ற கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கு. அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இதையெல்லாம் செய்யறோம்னு இன்னைக்கு வாக்குறுதியாக கொடுத்து 175 தொகுதிகளில் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 30,000 35,000 வாக்காளர்கள்ட்ட அவர் நேரடியாக களத்தில் போய் நின்று சந்திச்சிருக்காரு. ஏறத்தாழ தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்களில் இன்னைக்கு 50% மேற்பட்டவர்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு. ஆனால் திமுக என்ன செஞ்சிட்டு இருக்கு? இன்னைக்கு கூட ஸ்டாலின் என்ன செய்கிறாரு, உடன்பிறப்பே வான்னு சொல்லி அந்த கட்சி நிர்வாகிகளை, அதுவும் உயர்மட்ட நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு அவங்களுக்குள்ள பிரச்சனையை, அது கூட இப்போதான் 100 தொகுதியை முடிச்சிருக்காரு. 175 தொகுதிகளை மக்களை சந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எங்க இன்னைக்கு திமுக தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு 100 தொகுதியில் உடன்பிறப்புன்னு சொல்லி அந்த கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்கள சமாதானம் பண்ணி சரி கட்டி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அவங்கள வந்து ஒப்பேத்திக்கிட்டு இருக்க திமுக எங்க? இவங்க எங்க தேர்தலை போய் சந்திக்கிற நிலைமையில் இருக்காங்களா? ஓட்டப்பந்தயத்தில் இன்னைக்கு களத்தில் நிற்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. திமுக இன்னும் தன்னுடைய கட்சியை தயார் பண்ண முடியாமல், தன்னுடைய நிர்வாகிகளை சரிப்படுத்த முடியாமல் நீயா நானா போட்டியில் அவங்க அந்த அவங்களுடைய ஒற்றுமையை கூட உறுதிப்படுத்த முடியாமல் அதை இப்போதான் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இன்னும் இப்போதான் 100 வந்திருக்காங்க. இன்னும் 234 முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். கண்டிப்பா சார். ஆனா நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, ஆனாலும் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய விதத்துல வந்து எந்த இதுலயும் மாற்றம் இல்லை. ஏன்னா 505 வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல 66 தான் நிறைவேற்றிருக்கிறதா இன்று கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. ஆனா அவர்கள் நாங்க 99% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 99% அவங்க நிறைவேற்றி விட்டாங்க அல்லது நிறைவேற்ற போனாங்கன்றது இல்லை. அவங்க சொன்ன வாக்குறுதி ஒன்னாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா? இவங்க நிறைவேற்றினாங்கன்னா இவங்க என்ன ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு போய் துபாயில் நிறைவேற்றிட்டு வந்தாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த திட்டங்கள் இன்னைக்கு ஏன் முடக்கப்பட்டிருக்கு? அந்த திட்டங்களையே முடக்கிட்டு நீங்க செய்யறதை எதையுமே செய்யாம இன்னைக்கு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொம்மை முதலமைச்சர் போல உலகத்துல எந்த நாட்டிலையும் ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவர் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தி அங்கங்கே எவனோ எழுதி கொடுக்குற ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு 98% நிறைவேற்றிட்டேன், 105% நிறைவேற்றிட்டேன், சொன்னதை எல்லாம் செஞ்சிட்டோம், சொல்லாதையும் செஞ்சிட்டோம் சொல்லி ஒரு இந்த எழுதித்தர வசனத்தை பேசிக்கிட்டு அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒழிய என்ன செஞ்சீங்கன்னு இது வரைக்கும் கேட்டால் சொல்கிறதுக்கு துப்பு இருக்கா, வக்கு இருக்கா, அந்த கட்சியில் இருக்க யாருக்காவது பொறுப்பு இருக்கா? இன்னைக்கு நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தாய்மார்களுக்கு
சமையல் கேஸ் 100 ரூபா ஒரு சிலிண்டருக்கு தருவேன்னு சொன்னீங்க. எத்தனை பேர் கொடுத்தீங்க, எங்கே கொடுத்தீங்க, எப்போ கொடுத்தீங்க, தூக்கத்துலையாவது கொடுத்தீங்களா, கனவுலையாவது கொடுத்தீங்களான்னு மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் கேட்க தேவையில்லை, அந்த மக்களுக்கு தெரியாது. அதை அந்த என்ன இவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்களோ அது அவங்களுக்கு நிறைவேறச்சா இல்லையான்றது அந்த வாக்காளருக்கு தெரியல. இவங்க வந்து சொன்ன சமையல் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரேன்னு சொன்னாங்க. ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ போய் அவங்க சிலிண்டர் வாங்குறவங்க அதை யோசிப்பாங்களா இல்லையா? நாங்கள் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம், உங்கள் குடும்பத்தில் கல்விக்காக எத்தனை பேர் வாங்கியிருந்தாலும் அந்த கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க சொன்னாங்க. இன்னைக்கு எந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாங்க? யாராவது ஒரு மாணவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறத கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாங்களா? இன்னைக்கு அந்த மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு இவங்களை நம்பிக்கைன்னு வட்டி கட்டாமல் இருந்து அது 2 மடங்கு ஆகி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து வங்கிகள்ல இருந்து அச்சுறுத்தல் வர்றப்போ அவங்க வேற வழியே இல்லாமல் இவங்க வந்து அடுத்து வேற எந்த வங்கி உதவியும் பெற முடியாத ஒரு நிலைக்கு அந்த குடும்பம் வந்ததுனால இன்னைக்கு அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி நம்ம கட்டாமல் இருந்தோம், நம்ம சிறுக சிறுக கட்டிட்டு வந்தது கூட நிறுத்தி தள்ளுபடி பண்ண போகிறாங்களேன்னு விட்டுட்டோம். அது கடைசியில் எல்லாம் சேர்ந்து வட்டிக்கு வட்டி போட்டு இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு அவங்க அந்த பாதிப்பை கேட்கறதுக்காவது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலினோ இல்லை அவருடைய பையன் உதயநிதியோ இல்லை அவருடைய அமைச்சர்களோ அவருடைய கட்சியினரோ யாராவது மக்களை சந்திக்கிறாங்களா? அதுக்கு ஒரு விளக்கமாக சொல்கிறாங்களா, ஆறுதலாக சொல்கிறாங்களா? எதுவுமே இல்லை. இன்னைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழிச்சிருவோம். நாங்கள் அதை நம்பி சரி நீட்டு தான் ஒழிஞ்சிட போதே, நம்ம படிக்க தேவையில்லைன்னு ஒரு சில மாணவர்கள் இருந்தாங்க. நமக்கு எப்படியும் மருத்துவ இடம் கிடைச்சிரும்னு நம்பினாங்க. அதனுடைய விளைவு இவங்க ஒழிக்க முடியலை. 24 பேர் இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டு செத்தாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்களை தற்கொலை செய்ய தூண்டியது ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின்ற பகிரங்கமாக அந்த மாணவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கொலைக்கு காரணம் முழுக்க உதயநிதி ஸ்டாலினும் தான். இவங்க தந்த நம்பிக்கை தான் அவங்கள வந்து கவனக்குறைவோ அந்த நீட்டை சந்திப்பதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த நீட்டை எழுதி தான் தீர்ணம் வர சொல்ல அவங்க இனிமே நமக்கு நம்முடைய கனவு லட்சியம் நிறைவேற்ற முடியாதுன்னு அவங்க தற்கொலை செஞ்சு கொண்டு இறந்து போகிறாங்க. அப்போ அந்த எண்ணத்தை உருவாக்குன 2 பேர் இன்னைக்கு நான் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு இவங்க வந்து ஏமாத்திட்டு திரிஞ்சாங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த குழந்தைங்களை இழந்த பெற்றோர்கள், அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் அவங்கெல்லாம் காரி துப்ப மாட்டாங்க. இவங்களை நம்பி அந்த குழந்தைங்க எதிர்காலம் போனாலும் பரவாயில்ல, கடைசியில் உயிரே போச்சு, இதுக்கு யார் பொறுப்பு? இந்த பாவிங்க தானே பொறுப்புன்னு நினைப்பாங்களா இல்லையா? இதுதான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருந்தால் எல்லாத்தையும் சொல்லுவேன். அவங்க கொடுத்த 525 வாக்குறுதியை இதுதான் நிலைமை. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே முடியல, நிறைவேற்றவே இல்லை. அதை நிறைவேற்றுறதுல அக்கறை செலுத்தலை, நிறைவேற்ற எண்ணமே இல்லை. அதை நிறைவேற்றதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஒன்று வேணாம், நீட்டு தீர்மானம் போட்டாங்க, அதுக்கு ஒரு குழு போட்டாங்க, அதுக்கு ஒரு நீதிபதியை போட்டாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் போய் நான் நீட்டை நீக்கிறது குழு போடல, நீட்டினுடைய குறைபாடுகளை கண்டறிந்து குறை போட்டுறணும் போய் நீதிமன்றத்தை ஏமாத்தினாங்க. அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனாங்க, வந்தாங்க, செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க? கடைசியில் அந்த நீட்டு கவர்னர் கையெழுத்து போடலன்னாங்க, கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பினாருன்னாங்க. இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது இந்த முயற்சியெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் இதில் எந்த விளக்கம் தர முடியாது, எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய என்னப்படி தான் இது செயல்படுத்த முடியும். அவங்க போய் நீங்கள் அந்த விளக்கு கேளுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால ஜனாதிபதி கிட்ட இருந்து அந்த திரும்பி வந்தப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நம்பராய் வர்றதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்தது. இவங்க போனாங்க, அதுக்கு பதிலும் போடலை. அந்த ரிப்ளை குறிப்பிட்ட காலத்தில் ரிப்ளை போடல. நீதிமன்றத்தில் போய் வாய்தா கேட்டாங்க. வாய்தா கேட்டவுடனே முதல் முறையாக வாய்தா கேட்க சொல்லி 2 மாதம் வாய்தா கொடுத்தாங்க. மறுபடியும் திருப்பி போய் பதில் போடாமல் இன்னும் 6 மாதம் வாய்தா கேட்டாங்க. 6 மாதம் வாய்தா சொல்ல உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்கள் வந்து சும்மா வந்து கேட்டுக்கிட்டு தான் தர முடியாது, இன்னும் 2 மாதத்துக்குள்ளே பதில் போடுங்க, இல்லைன்னா நான் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். நாங்கள்
அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து திருட்டுத்தனமாக நாங்கள் அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். திரும்பி வாங்கிட்டு வந்தவங்க தான் திருப்பி டெல்லி பக்கமே திரும்பி பார்க்கல. இவங்களுக்கு எங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது, அங்கேருந்து சிபிஐ விசாரணைக்கு போகுது. இந்த போலீஸ் கையாளாகாத போலீஸாக இவங்களுக்குடைய ஏவலர்களாக இந்த போலீஸை மாற்றி விட்டாங்க. இந்த போலீஸை நம்புறதுக்கு மக்களும் தயாராக இல்லை, சில அமைப்புகளும் தயாராக இல்லைன்ன பிறகு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அந்த உச்சநீதிமன்றத்துக்கு போக சொல்ல இவங்க அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சுட்டு லட்சமாக கொட்டி கொடுத்து அந்த வாதாடுறதுலேயே இவங்க கவனம் இருக்கே தவிர, ஆம்ஸ்ட்ராங் வழக்காக இருந்தாலும் எல்லா வழக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. அப்போ தமிழ்நாடு போலீஸ் லாயக்கற்ற போலீஸ், கையாளாகாத போலீஸ், ஒரு உறுதித்தன்மை இல்லாத போலீஸ், ஒரு ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு நிகரான போலீஸ்னு பெருமை பெற்ற தமிழ்நாடு போலீஸ் இன்னைக்கு ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலையை இந்த பொம்மை முதலமைச்சர், இதில் வேற அந்த துறைக்கு இவர் தான் அமைச்சர்னு சொல்லி இன்னைக்கு கேவலப்படுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஜிபி பதவி முடிஞ்சு ஏறத்தாழ 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, 100 நாளை நெருங்க போகுது. அதுக்கு ஒரு டிஜிபியை நியமிக்கிறது வக்கு இருக்கா? இதில் வேற உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணையில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் அதை பார்வையிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு போன பிறகும் இவங்க பேனல் அனுப்பி அந்த பேனலை 3 பேரை குறிப்பிட்டு அனுப்புகிறாங்க. அந்த பேனலை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இவங்க ஒரு வழக்கை போட்டுக்கிட்டு ஏதோ ஆட்சி இருக்கின்ற நேரத்தில் அரசனுடைய கஜானாவிலிருந்து பணத்தை கொட்டி கொடுத்து இந்தியாவுடைய கொழுத்த வழக்கறிஞர்களை கொண்டு போய் வழக்காடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கேட்டால் பணம் இல்லை, மாநிலத்தில் நாங்கள் திவாலாகிட்டோம், கஜானா காலி ஆயிடுச்சு, அதனால பணம் இல்லைன்றாங்க. ஆனால் வழக்குக்கு நடத்துறதுக்கு மட்டும் கொட்டி கொட்டி கொடுத்து வழக்கறிஞர்கள் ஒரு சாதாரண விஷயத்தை கூட, அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடுறதை கூட டெல்லியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வராங்க. அது அரசு பணத்தை இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற முறையில் இன்னைக்கு அரசு பணத்தை இன்றைக்கு வீணாக்கிறது, கொள்ளையடிக்கிறது, இவங்களுடைய குற்றங்களிலிருந்து தப்பிப்பதற்காக நீதிமன்றத்தை தவறாக திசை திருப்புறது, வழிநடத்துறது, தவறான தகவல்களை தர்றது, இன்னைக்கு எல்லா வகையிலும் அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 4.5 ஆண்டுகளைப் போல ஒரு கோமாளித்தனமான, ஒரு பொறுப்பற்ற, ஒரு பொம்மை முதலமைச்சரை போல ஒரு ஆட்சி இதுவரைக்கும் நடந்ததில்லை. தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே ஒரு இருண்ட காலம், அவமானகரமான காலம், தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை வரலாறு கண்டிப்பாக சொல்லும். இன்னைக்கு அதை மக்கள் சொல்றாங்க, அதை போய் தேர்தலுக்கு பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுவீங்க. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கணும். 2026 திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை பற்றி எங்களோட விவாதித்தமைக்கு நன்றி சார். நன்றி.